அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேஷ ராசி பற்றி தான். ராசி சக்கரத்தில் முதல் ராசியான மேஷம் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. தைரியம், வேகம், தலைமைத்துவம், நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக இந்த ராசி சொல்லப்படுது. மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதியை கொண்டவங்க. ஆனால் அதே நேரத்தில் கோபம், அவசரம், உணர்ச்சி வேகம் இதெல்லாம் இவங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையும் உருவாக்கும். இவங்களோட குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே முன்னோடி மனப்பான்மையாக இவங்க இருப்பாங்க. யாருக்கும் அடிபணிய விரும்பாத குணம் கொண்டவங்க. சுயமரியாதை அதிகம் பார்ப்பாங்க. என்ன தான் நீங்கள் கூட நண்பர்களாக பழகினாலும் சரி, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, தாயா மகனாக பழகினாலும் சரி, சுயமரியாதையை இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை. கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் கோபப்படட்டும், என்னதான் நெருப்பு ராசியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனப்பான்மை இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க அப்படியே மனம் உருகி போயிடுவாங்க. மனசில் இருக்கிறத நேராக பேசக்கூடியவங்க. எதுக்கும் பயந்துக்கவே மாட்டாங்க. பயப்படாமல் யாராக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுவாங்க. துரோகத்தை எப்போவுமே இவங்க மறக்கவே மாட்டாங்க. எதை மறந்தாலும் மறப்பாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் பண்ண துரோகத்தை சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். என்ன தான் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தாலும் தோல்விங்கிறதும் சகஜம் தானே. ஆனால் அதை மட்டும் இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. தலைமை ஏற்கும் திறன் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகம். இந்த சிம்ம ராசி மாதிரியே தான் இவங்களும். இவங்களுக்கு அதிக தலைமை பண்பு இருக்குது. ஒரு சிலர் அவங்களுக்கு தலைமை பண்பு இருக்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க கடந்த மே மாதத்தில் நிறைய பிரச்சனைகளையும், கடன்களையும், தொந்தரவுகளையும், கஷ்டங்களையும் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகளில் துரோகத்தை பார்த்துருப்பாங்க. நம்பினவங்க ஏமாற்றிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துலையாவது இவங்க ஏமாறாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. பண நெருக்கடி கண்டிப்பாக இவங்க அனுபவிச்சே இருப்பாங்க. கடன் பிரச்சனை, வாங்கின இடத்துல இவங்களால் கொடுக்க முடியாமல் அசிங்கப்படுறது, சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பணத்தால் செய்ய முடியாமல் நெருக்கடி அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல பணம் வந்துடும், அதை செஞ்சிடலாம், இந்த விஷயத்தை முடிச்சிடலாம், இதுக்கு பணத்தை கொடுத்துடலான்னு எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. அந்த பணம் தாமதமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் உண்டாயிருக்கும். வேலைக்கு போகிற இடத்துல வேலையிலையும் அழுத்தம், நிறைய வேலை இருந்திருக்கும். அங்கே கூட வேலை செய்கிறவங்களால, அதிகாரியால் மன அழுத்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க. செஞ்ச உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம இவங்களுக்கு இருந்திருக்கும். செய்கிற வேலைக்கு பாராட்டினாவது பரவாயில்லையே, யாராவது நீங்கள் பரவாயில்ல நல்லா செஞ்சிட்டீங்க, உங்களால் தான் இது நடந்தது, உங்கள் உதவி இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பாராட்டு, ஒரு இது கொடுத்துருந்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும். மனம் திருப்தி அடைஞ்சிருக்கும். அது கிடைக்காம இவங்க தவிச்சிருப்பாங்க. தான் செஞ்சதை விட அடுத்தவங்களுக்கு அந்த பலன் போய் சேர்ந்துருக்கும். அதை பார்த்து இன்னும் மனவேதனைப்பட்டிருப்பாங்க. குடும்பத்தில் மன வருத்தம் உண்டாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைங்களுக்குள்ளே, ஒரு குடும்பம்னாலே மன வருத்தமோ, பிள்ளைகளுக்கும் நமக்குமோ அல்லது அப்பா அம்மாவுக்கும் நமக்குமோ ஏதாவது ஒரு சின்ன மன வேறுபாடு வர்றது சகஜம்தானே. அது பின்னாடி அந்த கருத்து வேறுபாடு சரியாகி நம்ம மகிழ்ச்சியாக சிரித்து பேசி பழக ஆரம்பிச்சிருவோம். இருந்தாலும் சின்ன சின்னது வரதானே செய்யும், கண்டிப்பாக வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சின்ன விஷயத்துலையாவது இவங்க ஏமாற்றத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அதுக்கு நான் வந்துடுறேன், ஒரு இடத்துக்கு போயிடலான்னு கூட சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி பணம் கொடுக்குற, நாளைக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க தராமல் போயிருக்கலாம். இதை மாதிரி சிறு சின்ன ஏமாற்றங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உண்மையான முகங்கள்லாம் வெளிப்பட்டிருக்குங்க. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் தான் உண்மையான உறவுனா யார், நண்பர்கள்னால் யார், நம்ம மேலே அக்கறை கொண்டவங்க யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பல பேரோட உண்மை முகத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாறி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய மிகப்பெரிய கஷ்டகாலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு கஷ்டம் ஏற்படுறது அவசர முடிவுகள்லாம் எடுக்கும்போது, கோவத்தில் பேசும்போது என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் வார்த்தைகளை அவசரமாக விட்டுறது. பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அது அவங்களுக்கு போய் சேராது. நாவினால் சுட்டவடு ஆறாது இல்லையா. அதனால் கோபமாக இருந்தாலும் சரி, கோபத்தை குறைக்க பாருங்கள். வார்த்தையை சிதற விட்டுட்டா அள்ள முடியாது. கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருங்க. மற்றவங்கள அதிகமாக நம்பாதீங்க, எப்போவுமே நம்பாதீங்க. இதை பசும ராணியாக மனசில் நீங்கள் முதல்ல பதிய வைக்கணும். மற்றவங்கள அதிகமாக நம்பவே கூடாது.
கஷ்டம் வரும்போது தான் மற்றவங்கள பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகிங்க, யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் விலகி இருந்து வாழ ஆரம்பிக்கணும். தேவையில்லாத முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். இந்த முதலீடு அவசியம்தானா, அவசியம் இல்லையா, இதனால் நன்மை நடக்குமா, லாபம் வருமா, இந்த தொழில் நல்லா நடக்குமான்னு அனுபவசாலிங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்யணும். ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். ஒரு வரி விடாமல், ஒரு எழுத்து விடாமல் படித்து பார்த்து அதை பற்றி தெளிவு ஏற்படுத்திக்கிட்டு ஒப்பந்தத்தோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடணும், முதலீடு செய்யணும். உங்களோட வாழ்க்கையில் எதிரிகளை விட நண்பர்களாக நடிக்கக்கூடிய சிலரால் தான் உங்களுக்கு அதிக பாதிப்பே உண்டாகும். உங்களுக்கு வர அமாவாசைக்குள்ள புத்தி கூர்மை பழிச்சிடக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாதால் எதிர்காலம் பற்றிய பயம் உங்களுக்கு விலகிருங்க. புத்தி கூர்மையோட புது புது திட்டமெல்லாம் தீட்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. திருமணமான இளம் பெண்களுக்கு கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. குழந்தைகளை பற்றி எண்ணி கனவு காண்றவங்களுக்கு இது நல்ல காலம். பிள்ளைகளால் பெருமையும் நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பூர்வீக சொத்தை நீங்கள் விற்பனை செஞ்சு புதிய இடம் வீடுலாம் வாங்க போகிறீங்க. பெரிய மனுஷங்களோட நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. பால்ய வயது நண்பர்களெல்லாம் நீங்கள் சந்தித்து மகிழ போகிறீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சி வருங்காலத்துக்கு சேமிக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. பழைய உறவினர்கள், பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் காணப்பட போகுது. சக பணியாளர்கள், அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்கள் பணிகளில் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. விருப்பப்படி இடம் மாறுதல்லாம் கிடைக்க போகுது. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது. திருமணமெல்லாம் கூடி வருங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்குது. உங்களுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்கெல்லாம் விலகி போவாங்க. நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. பண வரத்து அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் அகலப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கி செயல்களில் வேகமாக செயல்பட போகிறீங்க, வேகத்தை காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்கி அமைதியாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கோபமெல்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக செயல்படுவாங்க. அதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கியமான நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவங்க நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது. அவர்களுடைய திறமை வெளிப்பட போகுது. ஆசிரியர்களோட நல்ல உறவு உங்களுக்கு ஏற்படுங்க. பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திறமையான பேச்சுக்கு மூலமாக இவங்க வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்குவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்கிறத செய்கிறது மூலமாக இவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். மனசை அளப்பாய விடாதீங்க. தேவையில்லாத குழப்பத்தை நீங்களாகவே உண்டு பண்ணிக்குவீங்க. அந்த குழப்பத்தால் தான் உங்களுக்கு நெருக்கடியே வரும். அது ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதால கண்டிப்பாக சரியாயிரும். கவலைப்படாதீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நீங்களே அதிகப்படுத்திக்கோங்க. எடுத்த வேலை எல்லாமே சாதகமாக தான் முடியும். கவலையே படாதீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி வருங்க. கவலையே படாதீங்க. இருந்த சண்டையெல்லாம் காணாமல் போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே நன்மையில் தான் போய் முடியும். அதை முதல்ல செய்யுங்க. பிள்ளைங்களை பற்றி கவலை உங்களுக்கு நீங்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வேலை பளுவால் சங்கடப்பட்ட அந்த நிலைமையெல்லாம் மாறுங்க. உங்களுக்கு மட்டும் நிறைய வேலை கொடுக்குறாங்களே, புழிஞ்சு எடுக்கிறாங்களேன்னு கவலைப்பட்டவங்க புலம்புனவங்க நிலைமையெல்லாம் மாறுங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்குங்க. கவலைப்படாதீங்க. வியாபாரம் லாபம் தரும். வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளியெல்லாம் விலக போகுது. அது தானங்க முக்கியம். தம்பதிகள் நல்லா இருந்தால் தானே குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு புதுசாக செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறவங்கக்கிட்ட
பார்த்து நடந்துக்கோங்க. மற்றவங்க மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். நீங்கள் கோவப்படாமல் கோவத்தை காட்டாமல் மற்றவங்கக்கிட்ட இனிமையாக நல்லா பேசி நடந்துக்கோங்க. அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு மனசங்கடம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. வேகமாக போகாதீங்க. எதிரில் வரவங்க நம்ம மெதுவாக போனாலும் எதிரில் வரவங்க நல்லா வரமாட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு இடமாற்றமெல்லாம் வருங்க. குழப்பம் வேண்டாங்க. வேலைகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். பரிகாரமாக நீங்கள் மகா கணபதியை பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. காரிய தடைகளெல்லாம் நீக்கும். விநாயகர்னாலே என்ன, எல்லா தோஷத்தையும் தடைகளையும் நீக்கி நன்மையை செய்கிறவர். அவர் வழிபாடு பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். காதலை பற்றி பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா, பழைய காதல் மறுபடியும் தொடரப்போகுதுங்க. மனசில் இருந்த சந்தேகமெல்லாம் நீங்கள் போகுது. தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. அது பிரச்சனையும் பிரிவையும் தான் உண்டாக்கும். காதலில் தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அவசர முடிவை என்றைக்குமே தவிர்க்கிறது தாங்க நல்லது. அதனால் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை தான் வரும். அவசர முடிவை தவிர்க்க பாருங்கள். வெளிநாட்டு யோகத்தை பற்றி கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தகவல் கிடைக்கும். விசா தொடர்பான வேலைகள்லாம் முன்னேறும். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவலாக தான் கிடைக்கும். சொத்து நிலத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, நிலம் வாங்குகிற முயற்சியெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இது நம்ம சொல்கிற பலன் எல்லாருக்குமே பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா பலிக்காது. இது பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ, யாருக்கு இப்போ சொத்து வாங்கக்கூடிய தசாபுத்தி நடக்குதோ அவங்க கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க. ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தலைவலி, கண் சோர்வு, கண் எரிச்சல், அதாவது சூட்டுனால் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வரலாம். வயிற்று வலி, தலைவலி, கண் எரிச்சல், உடல் சூட்டு கொப்பளங்கள், இது மாதிரி வரதெல்லாம் இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம். கண்டிப்பாக கோபமே படாதீங்க. பேசுகிற வார்த்தையில் நிதானமாக இருங்க. எதிரில் யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கவனித்து அதுக்கு பாதகம் வராமல் பேசுங்க. அவசரப்படாதீங்க. எதுக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவு எடுக்காதீங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க. நம்ம அமைதியாக போனாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும், வாக்குவாதம் வரும். அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் மனத்தெளிவோடு இருந்து அதையெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. யார் என்ன, அவங்க குணம் என்ன, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க என்னங்கிறத பார்த்து மனத்தெளிவோடு நடந்துக்கோங்க. கொஞ்சம் மெச்சூர்டாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல நண்பர்கள் யார், கூட தேவைக்கு பழகிறவங்க யாருன்னு இனம் கண்டுபிடிங்க. பெரிய முதலீடெல்லாம் கவனமாக செய்யுங்க. அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நாட்கள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். சிவப்பு மலர் அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் சரவணபவ ஜபத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணுங்கள். வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வர நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி.